வரைக்கும் இல்ல உங்களுக்கு தான் நமக்கு தான். ஆமா, இது வரைக்கும் எந்த பிரஸ் மீட்லயும் எப்பவுமே கண்ணாடி போட்டு நாங்க பார்க்கவே இல்லை உங்களை. இந்த பிரஸ் மீட்டுக்கு இல்ல இந்த பிரஸ் மீட்டுக்கு வரும்போது நீங்க எங்க பாக்குறீங்கன்னு தெரியல. கண்ணாடி பாருங்க, கண்ணு நல்லா. ஒருவேளை மிஸ்கினுக்கு போட்டியா வந்துட்டு கிளாஸ் போடுறதுக்கு ஆரம்பிச்சிருக்கீங்க. ஏன்னா அவரோட ட்ரெயின் படத்துக்கு மிஸ்கின் சாருக்கு போட்டியா போடுறோம். டேரக்டர் தான் சார் அவங்க கண்டிப்பா கண்ணாடி போட்டா மிஸ்கின் ஆக முடியாது சார். அவரோட வேலை செஞ்சிருக்கேன். மிஸ்கின் அவர்களுடைய மூளை எப்படி இயங்குன்னு எனக்கு நல்லா தெரியும் சார். எனக்கு வந்து இந்த நான் ஷோ பண்ணல சார். 8 மணி நேரம் 10 மணி நேரம் ஷோ நிற்கும் போது என் கண்ணு வந்து ட்ரை ஆயிடுச்சு சார். அப்புறம் வந்து அதனால இது என்ன சொல்லுவாங்க, ஹைட் ஆஃப் சார், அது இன்னும் பேர் சொல்லுவாங்கடா, லூப்ரிகன்ஸ் தேவைன்னு சொல்லுவாங்க. அதனால அது போட வேண்டியதான். இப்பயும் பிரஸ்க்கு வரும்போது 2 மணி நேரம் படுறதுனால சீக்கிரம் ட்ரை ஆயிடுது. அதனால தான் சார், வேற மற்றபடி என் கண்ணு நல்லாவே இருக்கு சார். மிஸ்கின் சாருக்கு போட்டியா எப்போ சார் டைரக்டர் ஆக போறீங்க? எந்த வருஷம் சார்? நான் போட்டி போடுறேன்னா ஏன் சார் மிஸ்கின் சாரோட போட்டி போடுறேன்? எனக்கு தெரியுமா, அந்த மனுஷன் வீட்டுக்கு போங்க சார். அவர் புத்தகத்து மேல தூங்குறாருல, படுக்கல படுத்து தூங்குறான்னு தெரியுது. அவ்வளவு படிக்கிற ஒரு ஆளு. நீங்க அவர்கிட்ட போய் எந்த விஷயம் நான் கேளுங்க, யாரும் நான் கேளுங்க. ரொம்ப ஆத்மாத்மா சொல்லி கொடுக்க ஒரு மனுஷன், மறக்க தெரியாது அவருக்கு. ஸோ எனக்கு அவரோட சிந்தனையும் சரி, ரொம்ப சின்சியரா, ரொம்ப ஆழமா, ரொம்ப நேர்மையா படம் பண்ணக்கூடிய மனுஷன். நான் இதுக்கு அவரோட போட்டி போடுவேன். ரசிகனா இருந்துட்டு போயிடுறானே, அவருக்கு ஒரு சகோதரனா இருக்கேன், தம்பியா இருக்கிறேன். என்ன கண்ணம்மான்னு செல்லமா கூப்பிடுவாப்புல. ஸோ அப்படியே இருந்துட்டு போறேன். நான் இதுக்கு அவரோட போட்டி போறேன். நாளைக்கு நான் படம் பண்ணாலும் அவர் என்னை வந்து ரசிச்சு கண்ணம்மான்னு என்னை முதல்ல பார்த்து கொண்டாடக்கூடிய மனுஷன். கடைசி வருஷம் ஒரு படத்தை பார்த்து அவருக்கு என்ன சார் இருக்கு, விசாரணை ஒரு படத்துக்கு அவர் ஏன் சார் இருக்கும், சமுத்திரகுணி சார் சொன்னார். அவர் நிஜமாவே சினிமாவை அவ்வளோ உண்மையா ரொம்ப நேர்மையா நேசிக்கிற ஒரு மனுஷன். அவர் பேசுறது முன்ன பண்ண புரிஞ்சுக்க விடலாம் போலியே, அவர்கிட்ட அந்த மாதிரியான எந்த விதமான யாரையும் இறக்கி பேசுறது எண்ணமே இருக்காது. ஏன்னா தன்னுடைய படம் இப்போ இங்கே வரோம், இன்னைக்கு உட்காந்து பேசணும்னா என்னன்னா, எங்களுடைய படம் ரிலீஸ் ஆகுது, நீங்கள் தான் எங்களுடைய படத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும். கொண்டு போய் சேர்க்க வேண்டிய வேலை இருக்கு. நாங்கள் பேசணும். சம்மந்தமில்லாத வேற ஒருத்தர் படத்தை இங்கேருந்து போய் மணிகண்டனை போய் பார்த்து உட்காந்து சந்திச்சு அதை பேசி படம் பார்த்து ஒரு வீடியோ எடுத்து போட வேண்டிய அவசியம் அவருக்கு என்ன இருக்க போகுது? அற்புதமான மனிதன் நான் சந்திச்சிருக்கேன். தேங்க்யூ.